ஹலோ, யார் பேசுறது? அன்பானந்தத்துடைய அட்வொகேட் பேசுறீங்களா? என்னது, கோர்ட்ல முன்ஜாமீன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு துரத்தி அடிச்சிட்டாரா? பின்ன என்னங்க, முதலமைச்சர் விஜய் குறித்து தரைகுறவா பேசுனது மட்டும் இல்லாம அவருடைய ஃபேமிலி எல்லாம் இழுத்து வச்சு பேசினா என்ன கூட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவனை கார்ல எல்லாம் இட்டுன்னு போவாதீங்க, ஏதோ ஒரு மீன்பாடி வண்டியிலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு நாய் பிடிக்கிற வண்டியிலயோ இட்டுன்னு போயிட்டு ஸ்டேஷன்ல ஒப்படைங்க. ஹலோ, யார்? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎம் ஓட பையனா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு கோர்ட் வந்து ஒரு தரமான சம்பவத்தை இந்த அன்பானந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு பண்ணிருக்காங்க. அதை குறித்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னொரு பக்கம், கரூருக்கு கூடிய விரைவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போக போறாங்க அப்படின்ற இந்த நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருந்தது. அதை எதிர்த்து நம்மளுடைய சீமான் அண்ணன் அவர்கள் சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. அதை பார்க்கக்குள்ளார இன்னொரு பக்கம் நம்மளுடைய திருமாவளவன் ஒரு பூகம்பத்தையே வந்து நேற்று கிளப்பியிருக்காரு. டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்னா இணையணும் அப்படின்ற மாதிரி ஒரு மடத்தனமா பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். இந்த அன்பானந்தன் சொல்லக்கூடிய அந்த நபர் தொடர்ந்து டிஎம்கேக்கு ஆதரவா பேசிட்டே வராரு. அதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு வைங்களா. ஆனா டிவிகேக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள குறிச்சு தரைகுறவா பேசுறது, அவங்கள ஒருமையில பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா முன்னாடி ஆவாத முன்னாடியும் சரி, ஆன பிறகும் சரி, அவரை பத்தியும் அவருடைய கேரக்டரை அசாசினேஷன் பண்ணக்கூடிய மாதிரியான வீடியோக்களும் இவர் வந்து தொடர்ந்து வெளியிட்டே இருந்தாரு. ஒரு படி மேல போயிட்டு இந்த சட்டசபையில ஒரு நிகழ்வு நடந்தது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதற்கு நான் பதிலடி தரம் பாரு அப்படின்ட்டு முதலமைச்சர் விஜயோட சன்னான ஜேசன் சஞ்சய்க்கு இவர் வந்து போன் பண்றாராம். யாரு? இந்த அன்பானந்தன் போன் பண்ணி, உங்க அப்பாவை வீட்டுல எல்லாம் தேடாதப்பா, அவர் ஏதோ ஒரு நடிகை கூட போயிட்டு உல்லாசமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல இவர் வந்து சவால் விடுறாராம், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே ஒழுங்கா இருந்துக்கோங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு சவால் விட்டா சும்மா விடுவாங்களா? பார்த்து இருந்துக்கோங்க ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. அங்க போலீஸ் வந்து கேஸ எழுதிட்டாங்க. இவரை வந்து வலை வீசி தேடி இருந்தாங்க. இவர் வீட்டுக்கே வந்து அரெஸ்ட் பண்ண போயிருந்தாங்க. அப்ப போயிட்டு இவர் பாத்ரூம்ல ஒளிஞ்சதாகவும், அதுக்கப்புறம் இவர் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிக்கக்கூடிய அந்த நிலை வந்ததாகவும் அங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வெளியானது. இவரை வந்து தொடர்ந்து போலீஸ் வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இவர் வந்திருக்காரு கோர்ட்டுக்கு. எதுக்காக? முன்ஜாமீன் வந்து வாங்கறதுக்காக வந்திருக்காரு. ஐயா ஐயா, இனிமேட்டு நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழாத குறையா வந்து கேட்டிருக்காரு. ஆனா ஜட்ஜு அதுக்கெல்லாம் மசியவே இல்லை. தம்பி, இதெல்லாம் இங்க வேலைக்காவது, மரியாதையா அந்த முன்ஜாமீன் கேஸ வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கியிருக்காரு. பெரிய இது மாதிரி பேசுவாங்க. டிஎம்கேனா யாருன்னு தெரியுமாடா, எங்களுடைய அந்த அட்வொகேட் விங் எல்லாம் நீ பார்த்தது இல்லையா, அலற விட்டுருவோண்டா அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சரண் ஜெயராமன் சொல்லக்கூடிய அந்த நபர் அவருமே இத மாதிரியான விஷயங்களை தான் வந்து பண்ணியிருந்தாரு. ஏதோ லக்கிலி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து வார்ன் பண்ணி ஜாமீன் ஏதோ கொடுத்துட்டாங்க போல. உடனே என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரியும், ஆஸ்கர் அவார்டு கையில வாங்கின மாதிரியும், நோபல் பிரைஸ் வாங்கின மாதிரியும் வந்து அலப்பறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரோட்ல ஒரே அலப்பறை தான், காரி துப்பாத ஆளே கிடையாது. அங்க ரோட்ல போற வரவெல்லாம் என்னடா கோர்ட்ல இருந்து அட்வொகேட் வருவாங்க, வக்கீல் வருவாங்க, ஜட்ஜு வருவாங்கன்னு பார்த்தா பைத்தியங்கள்லாம் வெளியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா வச்சு கலாச்சி தள்ளிருந்தாங்க, ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிஎம்கேனா யாருன்னு தெரியுமான்ட்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே நிலைமை வந்து தலைகீழ மாறி இருக்கு. போயிட்டு கெஞ்சி கதறி இருக்காங்க, ஐயா எங்களை வந்து விட்டுடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன,
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 வக்கீலோட அப்படியே பந்தோபஸ்தோட போனோம்னா நமக்கு வந்து உடனே ஜட்ஜ் வந்து பாப்பாரு, அங்க பாடுறா பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, என்ன இவ்வளவு பெரிய கூட்டமா வந்திருக்காங்க, அப்ப நம்ம வந்து உடனே உங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கிடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆனா அங்க கோர்ட்ல நடந்ததே வேற, வச்சு செஞ்சிருக்காங்க இந்த கொத்தடிமை குரூப்ப. அங்கேயுமே சில இன்சிடென்ட்லாம் வந்து நடக்குதுன்னு வைங்களா. இந்த அன்பானந்தத்துடைய பேரண்ட்ஸ் நினைக்கிறேன், அந்த அம்மா வந்து கத்திக்கிட்டே வராங்க, இங்க பாருங்க என் பையன் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணா, தன்னுடைய யாரு பிடிக்கின்ற தலைவரை அவரை டிஃபெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் இவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா, இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே வராங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசுறான். அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை வந்து தவறா பேசும்போது அதுக்கு பதிலடி கொடுத்தான். கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க ஃபேமிலியே இந்த மாதிரி தானா அப்படின்ட்டு. நம்ம கேட்கல, சமூக வலைதளங்கள்லாம் இன்னைக்கு அந்த வீடியோ வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. இங்க முதலமைச்சர் விஜயை பத்தி விமர்சிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது, தாராளமா விமர்சிக்கலாம். இங்க எக்கச்சக்கமான யூடியூபர்கள்லாம் சொல்ல போனா ஒரு கட்டத்துல முதலமைச்சருக்கு விஜய்க்கு ஆதரவா இருந்த யூடியூப் சேனல்களே இன்னைக்கு அவரை வந்து விமர்சிக்க கூடிய அந்த நிலை வந்து இருக்கு, பயங்கரமா விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனா அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா? இந்த அன்பானந்தன் வந்து வரக்குள்ளார அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய அம்மா, அவருடைய குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வராரு. அப்ப முதலமைச்சர் விஜய்க்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அதை குறிச்சு நம்ம தப்பா பேசக்கூடாது அப்படின்ற அந்த அறிவு கொஞ்சம் கூடமா இவனுக்கு கிடையாது. தேவையில்லாம ரொம்ப கீழ்த்தரமா மட்டமா வந்து பேசி வச்சிருந்தான். ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு போன் பண்றாராம், போன் பண்ணி விசாரிக்கிறாராம். ஓ ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா? அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. அந்த வீடியோ பண்ணக்குள்ள இவனுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்குல்ல, ஒரு முரட்டு தைரியம் இருந்திருக்குல்ல. அந்த தைரியம் ஏன் இப்ப வரல? ஏன் இவன் தனியா வந்து வர வேண்டியது தானே? எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டின்னு வரணும்? அதுவும் இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டமும் வந்து எம்எல்ஏ பல்லவி அவங்கள வந்து பயங்கரமா விமர்சிச்சு பேசியிருந்தாங்க. எதனால? அவங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அவங்க குழந்தைய எடுத்துட்டு வந்து சட்டப்பேரவைக்கு வந்து வந்திருந்தாங்க. சோ இங்க பாருங்க, குழந்தைய வச்சு சிம்பத்தி கார்டு பிளே பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த செஞ்சியில இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைங்க எல்லாம் கலாச்சிருந்தாங்க. இவனுமே வந்து கலாச்சி பேசியிருந்தான். ஆனா இன்னைக்கு நிலைமை வந்து எப்படி தலைகீழ மாறி இருக்கு பாருங்க. இவனே வரக்குள்ளார அவன் குழந்தைய வந்து கையில தூக்கிட்டு வரான். ஏதோ இவர் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒரே ஆதரவு என்பது போல ஒரு சீனை கிரியேட் செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டிய போலீசார், கொஞ்சமாச்சும் அவனுக்கு அறிவு இருக்கா, இல்ல உண்மையாலுமே அவன் சோறு தான் சாப்பிடுறானா அப்படின்னே தெரியல. ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து எடுத்துட்டு வரான். அங்க பாத்தீங்கன்னா அந்த சினாரியோவே வேற மாதிரி இருக்கு, அடைச்சிட்டு நெருக்கமா எல்லாரும் ஒருத்தர் தள்ளிக்கிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பேற்கிறது? இவனை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆனா பேச்சு மட்டும் 8 ஊருக்கு நீளும், பெரிய அப்படியே வீர தீரன் மாதிரி வந்து பேசுறது. ஆனா இங்க கோர்ட்ல வந்து பம்பருது. இதேதான் இந்த டிஎம்கே சார்ந்த நபர்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்குள்ளார முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கக்குள்ளார இந்த கரூர் விஷயத்துல அவரை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்ப எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் மீது வந்து வழக்குகள் வந்து போட்டிருப்பாங்க? அப்பெல்லாம் இந்த மாதிரியா டிவிகே சார்ந்த நபர்கள்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க? தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணலையா? அந்த மாதிரி இவன் வந்து தைரியமா எல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டானா? இதுலதான் அவங்க அம்மா சொல்றாங்களா, இந்த விஷயம் எல்லாம் நமக்கு சும்மாடா, நம்ம யாரு டிஎம்கேடா, இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. பெரிய சுதந்திர போராட்ட தியாகி செக் இழுத்துட்டு உள்ள வந்திருக்காரு. இவரை வந்து வரவேற்று பேசியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு தாயின்னா கன்சர்ன் இருக்கதான் செய்யும், அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரிதான் அவங்களும் பேசுறாங்க. இருந்தாலும் அந்த டிஎம்கே உடைய லாயர் விங்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க கோர்ட்ல வச்சு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. இவர் முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணிருக்காரு, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சோ இதுல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் மேலாம் நம்ம வந்து கரிசனை அப்படின்றதே காட்டக்கூடாது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், முதலமைச்சர் விஜய் வந்து இவர் விமர்சிக்கலாம், அதெல்லாம் 2ஆம் கட்டம். ஃபேமிலியே இங்க வந்து இழுக்கக்கூடாது. இப்ப இவர் ஃபேமிலியை இழுத்து பேசிட்டாரு. இவர் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு வைங்களா, நாளைக்கு
இதே ஒரு தைரியத்துல இங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து ஃபேமிலி இழுத்து தரைகுறைவா வந்து வீடியோக்கள் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதை மேற்கோள் காட்டுவாங்க. இங்க பாருங்க, முதலமைச்சர் விஜயே வந்து ஒருத்தன் வந்து பேசிட்டு இன்னைக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் மீதே எந்த ஆக்ஷனும் எடுக்கல, உன் ஃபேமிலியை பத்தி பேசினா மட்டும் என் மேல என்ன வந்து ஆக்ஷன் எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டு தைரியம் வந்து இங்க வந்துடும். அதனால இவனை மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 6 மாசம் 1 வருஷமாச்சும் உள்ள தூக்கி வச்சாதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். அப்பதான் இவனுங்களுடைய ஆட்டமும் அடங்குன்னு வைங்களா. ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேனா யாருன்னு பார்த்தது இல்லையே, எதிர்கட்சியா இருந்து நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, இனிமேட்டு பாப்படா அப்படின்னு பார்த்துட்டு அங்க டிஎம்கே ஆட்சியில யார் யாரெல்லாம் அமைச்சர்களா இருக்காங்களோ அவங்களே ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போயிருக்காரு, இன்னொருத்தரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த மாதிரி காமெடிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத விட்டு தள்ளுங்க. இன்னொரு பக்கம் எங்க ஏடிஎம்கேல இருந்தோ இல்ல டிஎம்கேல இருந்தோ முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக பேசுறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் என்டிகே சார்ந்த அண்ணன் சீமான் அவர் முன்னாடி தூக்கிட்டு வந்துடுறாரு. எது பண்ணாலுமே தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களையும் டிவிகே அரசையும் விமர்சிட்டே வராரு. இதுல என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் இருக்கு அப்படின்றத ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல பேசிட்டோம். இப்ப ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு. அதாவது கரூருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூடி விரைவில் போக போறாங்க. அந்த கரூர் இன்சிடென்ட்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அரசு வேலையும் வழங்க போறதா வந்து பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. அதற்குண்டான நியூஸ்மே பிளாஷ் ஆகிட்டு இருக்கு. உடனே நம்மளுடைய சீமான் அண்ணன் வந்து கிளம்பிட்டாரு. அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட்ல டிவிகே அரசாங்கம் அமைஞ்சு ஒரு 50 நாளுக்கு மேல ஆச்சு. அப்பெல்லாம் இது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போல. ஆனா இப்ப கரூர்ல வந்து ரிசைன் பண்ணிட்டாரு விஜய் பாஸ்கர். இடைத்தேர்தல் வந்து அதுக்கும் சேர்த்து தான் வரும். சோ அதனாலதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்தை வந்து பார்க்க போறாங்க. சோ இதனாலதான் அங்க பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து அரசாங்கம் வேலை வந்து தர்றதா வந்து முதலமைச்சர் விஜய் வந்து செய்ய போறாரு. இத வந்து நான் கண்மணியான கண்டனங்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காரு. என்னால முடியலடா. இந்த அறிவை வந்து நம்ம எங்க போய் சொல்றது? இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத வந்து ரொம்ப நாளா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லிக்கிட்டே இருந்தாங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போக போறாங்க, அங்க இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு சில நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்க போறாங்கன்ட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாங்க. சோ இதே மாதிரியான விஷயங்கள்லாம் போன ஆட்சியில பயங்கரமா நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த லாக்அப் டெத் அப்ப அஜித் குமார் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி வந்து இறந்திருந்தாரு. அவருடைய தம்பிக்கு வந்து அரசாங்கம் மேல வந்து வாங்கியிருந்தாங்க. ஏன் சாராயம் குடிச்சு இறந்திருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில ஒரு 60 பேருக்கு மேல கள்ள சாராயம் குடிச்சு இறந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 10 லட்சத்தை எடுத்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொடுத்திருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை தான் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு அற்பத்தனமான விஷயமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இங்க கரூருக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போலனா என்ன பேசுவாங்க பாருங்க. முதலமைச்சர் ஆன பிறகும் அவர் வந்து இன்னும் கரூருக்கு போகாம இருக்காரு, ஏன் அந்த மக்களை போயிட்டு இன்னும் பார்க்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் ஏதாவது பேசணுமேன்னு சொல்லிட்டு இவர் பேசி வச்சிருக்காரு. இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில கேட்டிருந்தாரு, ஏன் இன்னுமா உங்களுக்கு நேரம் கிடைக்கல கரூர் மக்களை போயிட்டு பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்ப இந்த அறிக்கையை விட்டுருக்காரு. முன்னெல்லாம் பேட்டியில தான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு. காலையில ஒண்ணு சொல்லுவாரு, சாயங்காலம் அதற்கு நேர் எதிராக ஒரு விஷயத்த பேசி வைப்பாரு. இப்ப அண்ணன் பேட்டி கொடுக்கறது இல்லையா, அதனால இப்ப அறிக்கையில மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுன்றது பெரிய தொகை இல்லை. ஒண்ணுமே கிடையாது. சோ இதன் மூலியமாவே நமக்கு தெரிய வருது என்னன்னா, வருகின்ற இடைத்தேர்தலில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, டிஎம்கே உடைய கேம் பிளான் என்ன, என்டிகே எந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது இப்ப வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு. அண்ணனை யார் வந்து பின்னாடி ஏக்குறாங்க, அண்ணன் எப்படி புது புது கார்களை வந்து வாங்கிட்டு இருக்காரு, ஜிம்ல மெம்பர்ஷிப் எடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இவர் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு வைங்களேன். அதை ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. இன்னொரு பக்கம் ஒரு புரியாத புதிராவே இருக்காரு நம்மளுடைய விசிகேவை சார்ந்த திருமாவளவன் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஎம்கேல இருக்கீங்களா இல்ல டிவிகேல இருக்கீங்களா? ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே, இதுல எதுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
இது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஏன் அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு கூட தெரியாது போல. அந்த மாதிரிதான் மேடையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. அதுலயும் நான் போட்டு போட்டு பாக்குறேன். ஏன் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அவரு என்னதான் சொல்ல வராரு, என்ன இங்க டிஎம்கே பக்கம் இன்னும் இருக்காரா இல்ல டிவிகே பக்கம் வந்துட்டாரா அப்படின்னு கிளியரா சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து டிஎம்கேல இருந்து போறோம்னு சொல்லலங்க. டிஎம்கேல இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களை வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க வந்து டிஎம்கேல தான் இருக்கோம். இருந்தாலும் டிவிகேல நாங்க வந்து அமைச்சரவையில இடம் பெறுறோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டிவிகேல டிஎம்கேல அப்படின்னு சொல்லிட்டு தொடரும் அதற்கு நாங்கள் உற்ற துணை இருப்போம் என்று சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம் பெறுவோம். குழப்பு வச்சிருந்தாரு. சரி, இதெல்லாம் விட்டு தள்ளுவோன்னு பார்த்தா நேத்து ஒரு பேட்டியில கேக்குறாங்க. அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, டிஎம்கேவும் டிவிகேவும் ஒரே அணியில வந்து இணைஞ்சு செயல்படணும். ஆப்வியஸா பிஜேபி வந்து 2 பேருக்கும் எதிராக இருக்காங்க. சோ அவங்களை எதிர்க்கிறதுக்காக இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல அவரே வந்து அவரை வந்து கலாச்சிக்கிறாரு. இந்த மாதிரி நான் சொல்ல போனா திருமாவளவன் வந்து இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதையுமே வந்து அவர் சொல்றாருன்னு வைங்களேன். இவருக்கு இன்னுமா புரியல. தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சுக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இங்க ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி ஏன் வந்து இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆப்வியஸா அவர் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. இருந்தாலும் அவங்க எடுத்துக்கொண்ட அந்த ஐடியாலஜில இருந்து விலகணும் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. டிஎம்கேவை எதிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஏடிஎம்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த எடப்பாடி பழனிசாமியும் எம்.கே. ஸ்டாலின் அவங்க 2 பேருமே டீலிங்லாம் பேசியிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு கிளியரா எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது. இதனால அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் என்னடா இது, இவங்களை நம்பி நம்ம வந்திருந்தா இவங்க நம்மள நட்டாத்துல எடுத்துட்டு போயிட்டு விட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு டிவிகே பக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அங்க திருமாவளவன் அவர்கள் பண்ண சொல்றாங்க. டிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்னு சேரணுமா? இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியை வந்து எதிர்க்கணுமா? இன்னுமா இவர் வந்து பிஜேபி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு சீட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஏன் வந்து இவர் வந்து பயந்துகிட்டு இருக்காருன்னு தெரியல. இவருடைய கட்சி நிலைப்பாடே வந்து இன்னைக்கு என்ன ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல. அவருக்கே தெரியல. அவரே வந்து குழம்பி போய் நிக்கிறாரு. அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சுமே இருந்தது. எப்பயுமே ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். ஒரு தெளிவான முடிவு எடுப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல அவர் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்காரு போல. அந்த குழப்பத்தின் வெளிப்பாடாதான் இந்த மாதிரியான சில்லியான பேச்செல்லாம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போறது இல்லைன்னு வைங்களா. இருந்தாலும் இப்ப வந்து இந்த இடைத்தேர்தல் வருது இல்லையா, அதனால இந்த மாதிரியான பேச்சுகள் சலசலப்புகள்லாம் வர்றது ரொம்ப சகஜம்தான். இது வந்து எந்த வகையிலையும் டிவிகே வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா இதே மாதிரியான பல்வேறு அரசியல் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.